ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி நம்ம ஸ்கின் ரொம்ப பிரைட்னஸாக தெரியணும். கருப்பாக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் மீடியமாக கருப்பாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். நல்லா ஒரு ஸ்கின் பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. அதில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் வந்து அரிசி பவுட்ரு பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி அரிசி பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து வந்து பாலில் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. நம்ம முகத்தில் இருக்கிற டஸ்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டு நல்லா ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. அடுத்து ஹனி க்ளோ பண்ணி கொடுக்குது, நல்ல பிரைட்னஸை பண்ணி கொடுக்குது. இப்போ இது 3 பொருளை வச்சு தான் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குறது நம்ம ஸ்கின்னு சொல்லிட்டுன்னு நீங்கள் ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க, அக்கா நல்லா ரிசல்ட்டு கிடைச்சிட்டு சொல்லிட்டு. இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறேன். இப்போது இதில் தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அடுத்து இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணிக்கணும், ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா அது க்ரீம் ஃபேஸ் பேக் மாதிரி வராது, ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும். தண்ணியாக இருந்தால் நம்ம முகத்தில் போடுறதுக்கே ஆகாது, அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாக வடிஞ்சு கீழே வந்துடும் அந்த அளவுக்கு. ஆனால் ஃபேஸ் பேக்கு நம்ம முகத்தில் ஒட்டணும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் இந்த மாதிரி கொரன்னு இருக்கிறதுனால ஏன்னா நான் ஃபேஸ் பேக் பண்ணுறதுனால நான் ஜெலிச்சிக்கல, ஃபேஸ் க்ரீமுக்கு தான் ஜெலிச்சு எடுத்துக்க ஒரு தடவைக்கு 2 தடவை. இப்போது இதில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் பாலும் சேர்த்துக்கணும். அதாவது நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா விட்டுடணும். ஏன்னா அது இந்த பாலில் வந்து அந்த கொரன்னு இருந்துச்சு இல்லைங்களா, அது நல்லா ஊறின பிறகு தான் நம்ம இதில் தேவையான அளவுக்கு ஹனி மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நல்லா ஒரு சூப்பரான ஸ்கின் பிரைட்னஸ் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2 டைமில் 3 டைம்னா கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு ஒரு வாரத்துக்கு நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பாலெல்லாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி அரிசி பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நார்மல் இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் இல்லை. இது வந்து தினம் உங்களுக்கு, ஏன்னா இது பால் சேர்க்கறதுனால வெளியே வச்சோம்னா கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் ஒரு 2 நாளைக்கு வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சிருந்து அப்போவே யூஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கே இது இப்போ காலையில் ஒரு ட்ரிப் போடுறோனாக்கா நைட்டுக்கு ஒரு ட்ரிப் அப்ளை பண்ணுறோன்னாக்கா அன்றைக்கே இது செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான டிப்ஸு தான். ஆனால் நம்ம எது ஒன்று இருந்தாலும் இது மாதிரி அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். இது ஒரு 5 நிமிஷம் விடுவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு பார்த்தோம்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாகிட்டு எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு. ஏன்னா இதில் ஹனி சேர்க்கறதுனால இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணி மாதிரி கூட இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா ஊறிட்டு இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம். ஹனி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிற பாருங்கள், அவ்வளோதான். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேண்டாம். இப்போ இந்த ஹனியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் ஊர்ட்ட விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு பாருங்கள் ரொம்ப கெட்டியாகிடும். இப்போ ஹனி போட்டிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஃபேஸ் பேக் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால இது கொஞ்சம் நேரம் விடணும். விட்ட பிறகு நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு டைட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு அந்த அரிசியும் தேன் பால் இப்போ நான் உங்களுக்கு காட்டும் போது இந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ தேன் ஊற்றி கொஞ்சம் தான், அதுதாங்க அது கொரன்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணோம்னா நல்லா சூப்பராக ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும்.
நல்ல முகம் பளபளன்னு இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு எப்படி டைட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்டார்டிங் நான் உங்களுக்கு காட்டும் போது அப்படியே தண்ணி மாதிரி ஊற்றினுச்சு. இப்போ பாருங்கள், ஏன்னா இது வந்து நம்ம ஒரு க்ரீமுக்குனாக்கா 2-3 தடவை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும். எவ்வளோ நம்ம ஜலிச்சு எடுக்கிறோமோ அந்த க்ரீம் நம்ம முகத்தில் போடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லை கரெக்டாக கொஞ்சம் 2 தடவை ஜலிச்சுட்டு மறுபடியும் நம்ம க்ரீம் செஞ்சுட்டு போட்டோம்னா இந்த மாதிரி அரிசி மாவில் ஒரு மாதிரி கொரன்னு இருக்கும், முகத்திலே ஒட்டாது. அதனால நல்லா அரிச்சிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா அரிக்கிறோமோ, நம்ம அரிக்கும் போது அந்த ஜார் மூடியில் மேலே பண்ணல ஒயிட்டாக அப்படியே கையில் நைஸாக இருக்கும். அந்த அளவுக்கு அரிச்சு நம்ம எடுத்துக்கினா தான் க்ரீம் செய்கிறதுக்கு. ஃபேஸ் பேக்குக்கு நீங்கள் க்ரீம் செய்யும் போது ஜெலிச்சு எடுக்கிறீங்களா, ஒரு அடிக்கு ஒரு 2-3 தடவைக்கு ஜெலிச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த கொரன்னு கொடுத்து இன்னொரு தடவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி செப்பரேட்டாக வச்சுக்கின்னு அது வந்து உங்கள் ஃபேஸ் பேக் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகும், வேஸ்ட் ஆகாது. பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம விட்டுட்டோம்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக ரெடி ஆகும். ஏன்னா அது ஊறின பிறகு அந்த கொரன்னு இருக்கிறது நம்ம பால் ஊற்றிட்டு அது ஒரு 5 நிமிஷம் நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சிங்களா, அது ஊறின பிறகு அது நல்லா கொஞ்சம் அந்த அரிசி நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சோம் எப்படி ஊறுதுங்க அந்த மாதிரி இந்த கொரன்னு கொடுத்து இந்த பால்லே நல்லா ஊறும். அந்த பாலும் இந்த அரிசி பவுடரும் சேர்ந்து ஊறி அது முகத்தில் நம்ம போடும்போது வா நம்ம ஸ்கின் என்ன ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம இதில் தேன் சேர்த்துக்கிறதுனால இன்னும் நல்லா ஒரு சூப்பரான ஸ்கின்னு க்ளோவும் பிரைட்னஸும் 2 சேர்த்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த அளவுக்கு நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதாவது 2 நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கலாம் நீங்கள், இல்லை 3 நாளைக்கு ஒரு வாட்டி, இல்லை உங்களுக்கு தினம் டைம் இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 2 வாரம் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நைட்டில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா காலையில் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ மாற்றம் தெரியுது உங்கள் முகத்தில் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்குது. 2 வாரம் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் முகம் இப்போ இருக்கிறதுக்கும் 2 வாரம் கழிச்சு இருக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு அன்றைக்கே செஞ்சு நம்ம ஒரு நாளைக்கு 2 டைம் கூட அப்ளை பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு டைம் இல்லைனா கூட ஒரு டைம் அப்ளை பண்ணுங்க. மினிமம் ஒரு 15 நிமிஷம் அது உங்கள் முகத்தில் இருக்கணும். திரும்பியும் கொஞ்சம் தண்ணி போட்டு காஞ்ச பிறகு அது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது கொஞ்சம் தண்ணி முகத்தில் அங்கங்கே போட்டுட்டு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் கழுவிடுங்க. அதுதான் மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸு ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது தண்ணி போட்டு இது பண்ணுங்க. மறுபடியும் ஒரு மசாஜ் கொடுங்க. திரும்ப ஒரு 5 நிமிஷம் விட்டு கழுவிட்டிங்கன்னா கரெக்டாக 15 மினிட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமா அப்போதுக்கு எவ்வளோ வித்தியாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. திரும்பி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய்.